Welcome to this session, children. ஏற்கனவே நம்ம சொல்யூஷன்ஸில் பார்ட் 1ல் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எஸ், solute, solvent, solubility, mass percentage, volume percentage and some related problems. Okay, good. Second topic, hygroscopy and deliquescence. So அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். So first one is hygroscopy. Okay, what is hygroscopy? ஈரம் உறிஞ்சுதல். அதாவது ஒரு சில சேர்மங்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது சாதாரண வெப்பநிலையில் ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்ளும் தன்மை கொண்டவை. அதனுடைய இயற்பியல் நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சேர்மங்களுக்கு பேர் தான் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், hygroscopic substances. So certain substances when exposed to the atmospheric air at ordinary temperature absorb moisture without changing their physical state. Such substances are called hygroscopic substances. Okay, இந்த hygroscopic substances எதுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is used as drying agents. Drying agents அதாவது ஈரத்தை உறிந்து கொள்ளும் தன்மை கொண்ட ஒரு சேர்மம் பயன்படுது. அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் யூஸ்டு டு ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? H2SO4, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, குயிக்லைம் அதாவது கால்சியம் ஆக்சைடு சொல்லக்கூடிய குயிக்லைம், சிலிக்கான் டை ஆக்சைடு தட் இஸ் சிலிக்கா ஜெல், லாஸ்ட் ஒன் அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு. ஸோ சிலிக்கா ஜெல், இதில் சிலிக்கா ஜெல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்கே அப்படின்னா, ஒரு சில ஃபுட் பேக்கெட்ஸ் ஆர் லெதர் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் கூட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம புதுசாக வாங்கும்போது அதில் ஒரு சின்ன பேக்கெட்டு உள்ளே இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்து போட்டுட்டு அதை பயன்படுத்துவோம். ஸோ நிறைய முறை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், அது என்னது, அது ஃபுட் ஒரு சின்ன பேக்கெட் அதுக்குள்ளே இருக்கே ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் சிலிக்கா ஜெல், சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது. அது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் ட்ரையிங் ஏஜென்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாமே எடுத்து அதை ஈரப்பதம் இல்லாமல் வைத்து கொள்ளக்கூடியது தான் இந்த சிலிக்கா ஜெல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் deliquescence. Okay, what is deliquescence? ஈரம் உறிஞ்சி கரைதல். ஏற்கனவே நம்ம பார்த்தது ஈரம் உறிஞ்சுதல் ஹைக்ரோஸ்கோபி, டெலிக்வெசன்ஸ்னா ஈரம் உறிஞ்சி கரைதல். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஸோ ஒரு சில சேர்மங்கள் காற்றில் வளிமண்டலத்தோட தொடர்பில் இருக்கும்போது சாதாரண வெப்பநிலையில் ஈரத்தை உறிந்து கரையும் தன்மை கொண்டது. அதான் it gets completely dissolved. So certain substances when exposed to the atmospheric air at ordinary temperatures absorb enough water and gets completely dissolved. ஸோ முழுவதுமாக கரையும் திறன் கொண்டதாக இருக்கும். நம்ம ஹைக்ரோஸ்கோப்பியில் பார்த்தது அது கரையாது, வெறும் ஈரப்பதத்தை மட்டும் உறிந்து கொள்ளும் தன்மை கொண்டது. பட் deliquescent substances all get completely dissolved with water from the moisture. Okay, so such substances are called deliquescent substances. So this property is called deliquescence. ஸோ இதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இட் லூஸ் தேர் கிறிஸ்டலைன் ஷேப். ஸோ கிறிஸ்டலைன் அப்படின்னாலே படிக வடிவம் கொண்டது. இது பெரும்பாலும் படிக திண்மங்களாக இருக்கக்கூடியது தான் இந்த டெலிக்வெசன்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே.
ஸோ அதனுடைய அந்த படிக வடிவத்தை இழக்கும். நீரை உறிந்து கொள்ளும்போது அது நீரோட கரைஞ்சி முழுவதுமாக கரைந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது, அதாவது தெவிட்டிய கரைசலை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி இருக்கும்போது அது கரைஞ்சதுன்னா என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலின் ஷேப்பு போயிடும். ஸோ இட் லூஸ் தேர் கிறிஸ்டலின் ஷேப், dissolved in the absorbed water forming a saturated solution. தெவிட்டிய கரைசலை உருவாக்கும் தன்மை கொண்டது. இதெல்லாம் தான் அதனுடைய பண்புகள். ஓகே, இந்த டெலிக்வசன்ஸ் அப்படின்றது எப்போ நிகழும், எந்த சூழ்நிலையில் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two conditions. So what are they? The temperature is low, the atmosphere is humid. வெப்பநிலை மிக குறைவாக இருக்கணும், அதே போல் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது இந்த டெலிக்வசன்ஸ் அப்படின்ற நிகழ்வு நடைபெறும். ஸோ இதுக்குரிய உதாரணம் பார்த்திங்கன்னா கால்சியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, தென் ஃபெரிக் குளோரைடு. நீங்கள் லேபில் கூட பார்த்துருக்கலாம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு லேபில் இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக. ஸோ அது வந்து கிறிஸ்டலின் அப்படின்னு சொல்லுவோம், கிறிஸ்டலின் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாலிட்ஸ். ஸோ வென் இட் எக்ஸ்போஸ்டு டு ஏர், ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு வாட்ச் கிளாஸ்லேயே அதை ஓப்பனில் வச்சிங்கனாலே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஈரமாக மாறி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மிகச்சிறந்த உதாரணம் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் ரெண்டு டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ்? ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான், நீங்களே சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், absorb moisture and do not dissolve. அதாவது when exposed to the atmosphere at ordinary temperature, they absorb moisture and do not dissolve. ஈரப்பதத்தை உறிந்து கொள்ளும், ஆனால் கரையாது. But deliquescent substances are absorb moisture and dissolve. ஈரப்பதத்தை உறிந்து நீரில் கரையும் தன்மை கொண்டது. Second point, hygroscopic substances do not change its physical state. அதனுடைய இயற்பியல் தன்மையிலிருந்து ஒருபோதும் மாறாது. But deliquescent substances can change its physical state. அதனுடைய இயற்பியல் நிலையை இழக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், hygroscopic substances may be amorphous solids or liquids. amorphous solids, ஸோ இது வந்து திண்மத்தினுடைய ஒரு வகை. நம்ம கிறிஸ்டலின் சாலிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, படிக வடிவமுள்ள திண்மங்கள். amorphous solidsனால் படிக வடிவமற்றது. ஸோ படிக நிலையில் இது கிடையாது, படிக வடிவமற்றது அப்படின்னு சொல்கிறோம். ஆர் லிக்விட்ஸாக கூட இருக்கலாம். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ்னும் போது லிக்விட்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்த்தோம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தோம். ஸோ அதனால இது வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸாகவும் இருக்கலாம், லிக்விட்ஸாகவும் இருக்கலாம். பட் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஸோ படிக வடிவமுள்ள திண்மங்களாக மட்டுமே இருக்கக்கூடியது தான் இந்த டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ஸ், இதெல்லாமே வந்து சாலிட்ஸாக இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்சஸ். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.